ஓகே, நகை கடையில போய் சிட்டு கட்டுறது யாருக்கு லாபம்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இது ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல லாபம் இருக்கு. ஒன்னு நீங்க ஒரு ஃபேமிலியில இருக்கீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பழக்கம் நீங்க நல்லா கல்டிவேட் பண்ணி அந்த சேவிங்ஸ் உள்ள பணத்தை கோல்டா வாங்கும்போது உங்க ஃபேமிலிக்கு அந்த கோல்டு எப்பவுமே யூஸ் ஆகும். ஓகே, கோல்டு நான் எப்பவுமே காசு கொடுத்து வாங்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் கோல்ட சிட்டு மூலியமா வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம நீங்க வாங்க முடியும். அது ஒரு பெரிய சேவிங்ஸா அமையும். மற்றபடி ரெண்டாவது ஒரு இது பழக்கமா மாறும்போது உங்களுக்கு சிறு சிறுவா கோல்டு சேர்த்துட்டு நீங்க பெரிய நகைகளை ஈஸியா வாங்கலாம். சரி, நகை கடைக்காரர் ஏன் வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்காருன்னு நினைக்கிறீங்க? நகை கடைக்காரருக்கு அந்த பணத்தை வச்சு அவர் வியாபாரம் பண்றதுனால அந்த வியாபாரத்துல செய்யற லாபத்தை உங்களுக்கு சேதாரம் நகைகளை கொடுக்காரு. சோ இப்படி இருக்கும்போது இது ரெண்டு பேருக்கும் வின் வின் சிச்சுவேஷன். சோ நகை கடைக்காருக்கு பணம் வருது, அவர் வியாபாரம் பண்றாரு. உங்களுக்கு சிறு சிறுவா ஒரு சின்ன நகை வாங்குறதோட அந்த சிறுசுவான பணத்தை பெருசா சேர்த்து ஒரு பெரிய நகையை உங்க குடும்பத்துக்கு வாங்கி போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ ஏன் நீங்க எல்லாருமே சேரக்கூடாது? கண்டிப்பா எல்லாரும் நீங்க உங்களோட பக்கத்துல இருக்க நகை கடையில் போய் கண்டிப்பா நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணீங்க. இன்னைக்கே இட்ஸ் எவ்ரி டே இஸ் குட் டே. தேங்க்யூ சோ மச்.